கார்ப்பரேட் அரசியல பக்காவா பண்றான் பாருங்க. இவன் கட்சியை வந்து முடக்கணும்னு நினைச்சாங்களாம். 41 பேரை ஏத்தி கொள்ளுவ. ரெண்டாவது விஷயம், வரும்போதே உன் வண்டியில விழுந்து ஒருத்தன் ஜாவான், அவனை நீ கண்டுக்க மாட்ட. போராடம் பூரா மயக்கம் போட்டு விழுவான், அதை நீ கண்டுக்க மாட்ட. மாநாடு நடத்தி எல்லாரையும் கொள்ளுவ, அதை நீ கண்டுக்க மாட்ட. உனக்கு மட்டும் பாதுகாப்பு கிரீச தடவுவ. இத கேள்வி கூட கேட்காத ஒரு முட்டாள்கள் கூட்டத்தை பக்கத்துல வச்சுக்குவ. ஏன்டா நீ மாத்திரம் தப்பிச்சு போகணும்னு கிரீச தடவுனேடா? எதுக்கடா தடவுன? குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சாங்க இந்த பவுன்சர்ஸ். இம்புட்டு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு கட்சியை முடக்க பார்க்கிறார்கள் பேசுறவனுக்கு கூட நிக்கிறவன் யாரா இருப்பான்? டேஷா தான் இருப்பான். நாங்க அடுத்து 16 நாள் கழிச்சு நீ வந்து ஒரு முதலாண்டு நினைவஞ்சலிக்கு போ, ஏன்னா நீங்களாம் தகுதி கட்டதுங்க. 16 நாள் கழிச்சு போய் நாங்க சந்திக்கிறதுக்கு திட்டமிடுறோம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் இடையில சவுக்கு சங்கர் விஜய்க்காக கொடி பிடிச்சவரு. சவுக்கு சங்கர் வந்து விஜய்க்காக கொடி பிடிச்சு விஜய் எவ்வளவு பெரிய மாற்று சக்தி அப்படின்னு வைங்க. ஆனா கடைசியில் என்ன ஆகி போச்சு? விஜய் எழுதி கொடுத்த ஒரு லெட்டர் போட்டு முடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. சவுக்கு சங்கரே காரி துப்புற மாதிரி ஆகி போச்சுன்னா பாருங்க. சவுக்கு சங்கரை ஊரே காரி துப்போம், ஆனா சவுக்கு சங்கரே காரி துப்புற நிலைமைக்கு ஆகி போச்சுன்னா பாருங்க. அதனால என்ன சொல்றீங்க? எந்த கட்சி தலைவனாவது சொந்த தொண்டனை தடியடி நடத்தி எழுதி கொடுப்பானடா? நீ எழுதி கொடுத்துருக்க பாரு.